பூர்த்தி சதாபிஷேகம் முடிஞ்சா 100 வயசு சதமானம் பவதி. சரியா போச்சு. ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது 120 வயசு இருக்க முடியும். ஜோதிஷ சாஸ்திரம். மகாத்மாக்கள்லாம் ஞானானந்த சுவாமிகள் 800 வயசு இருந்தாராம். நான் ஒரு 8 மாதம் 1 வருஷம் முன்னாடி பிருந்தாவனம் போன பொழுது ஒரு சாதுவை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு மகாத்மாவே 175 வயசு. அவருக்கு 175 வயசு. இப்போ சித்தி ஆயிட்டார். அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அவர் எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு லோகமே தெரியல. இதோ கிருஷ்ணநாமம் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் 100 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கார். நமக்கு இவ்வளவு ஆயுசு. தேவதைகளுக்கு இதை விட கூட, பிரம்மாவுக்கு அதை விட கூட. நம்ம ஆயுசு வச்சு கணக்கு பார்த்தா தான் எல்லாம் புரியும். பிரம்மாவுக்கு ஒரு நாளுங்கிறது நமக்கு 24 மணி நேரம். பிரம்மாவுக்கு ஒரு நாள் பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரம்ங்கிறது 1000 சதுர்யுகம். சதுர்யுக சகசிராணி பிரம்மணோ தினமுச்சது. 1000 சதுர்யுகம் 12 மணி நேரம் பகல். 1000 சதுர்யுகம் 12 மணி நேரம் ராத்திரி. ஒரு சதுர்யுகத்துக்கு 50 லட்சம் வருஷம். 1000 சதுர்யுகத்துக்கு 500 கோடி வருஷம். பிரம்மாவுக்கு நம்ம ஆயுசு கேலண்டர் கணக்கில் 500 கோடி வருஷம் ஆனால் பகல், 500 கோடி வருஷம் ஆனால் ராத்திரி. இப்போ ஒரு நாள் 24 மணி நேரம்ங்கிறது பிரம்மாவுக்கு 1000 கோடி வருஷம் நம்ம ஆயுசில். இது மாதிரி 30 நாள் ஆனால் ஒரு மாதம். அது மாதிரி 365 நாள் 12 மாதம் ஆச்சுன்னா ஒரு வருஷம். அது மாதிரி 100 வருஷம் ஆயுஷாம் பிரம்மாவுக்கு. அப்புறம் தான் அடுத்த பிரம்மா வருவார். இது நினச்சி எவ்வளவு சைஃபர் வரும் பாருங்க. போட்டுகிட்டே இருக்கணும். இது எவ்வளவு சைஃபர் வருது, எத்தனை கோடி வருஷம் ஆகுது. இதுதான் பிரம்மாவோட ஒரு ஆயுசு. இது மாதிரி 3 பிரம்மாவனுடைய ஆயுசில் புண்ணியம் பண்ணியிருந்தா தாண்டா வகக்கில் பகவன் நாமம் வரும் அப்படிங்கிறார் போது. பகுத்த சுக்ரு தாஞ்சி ஜோடி மனுனி விட்டல அவடி தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவா தோஹா மாதவ सर्व सुखाचे आगर सर्व सुखाचे